வணக்கம். இந்த வருஷ விநாயகர் சதுர்த்திக்கு எலும்புகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய எள்ளு பூர்ண கொழுக்கட்டைய செஞ்சு விநாயகருக்கு படைச்சிட்டு நாமும் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கலாம். ஒரு பாத்திரத்துல கருப்பெல்ல எடுத்து நிறைய தண்ணி ஊத்தி கைய வச்சு நல்லா அலசிக்கோங்க. தண்ணியில இருக்கிற எள்ள கையில எடுத்து ஒரு வடிகட்டில போடுங்க. கடைசி ஆகுறப்போ அடியில ஏதாவது கல்லு மண்ணு இருக்கான்னு பார்த்து எள்ள மட்டும் எடுத்துக்கோங்க. வடிகட்டிலேயே வச்சு ஒரு அலசிட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணியை நல்லா வடிய விட்டுருங்க. ஈரமான எள்ள ஈரமில்லாத சட்டியில போட்டு அடுப்ப மிதமான தீயில வச்சு கைவிடாம வருங்க. ஈரம் போனதும் தீய குறைச்சு வச்சு எள்ளு நல்லா படபடன்னு பொரியிற வரைக்கும் வருங்க. பொரிஞ்சதும் ஒரு தட்டுல மாத்தி ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜார்ல 3/4 கப் எள்ளும் 2 சிட்டிகை ஏலக்காய் தூளும் போட்டு பல்ஸ் மோட்ல 2-3 சுத்தி எடுத்தா இந்த மாதிரி உதிர் உதிரா பொடி கிடைக்கும். 1 கப்பு எள்ளு பொடிக்கு 1/2 கப்பு பொடிச்ச வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். ஒரு மேஜை கரண்டி துருவிய தேங்காயை அப்படியே சேர்த்துக்கலாம், இல்ல நெய்ல வறுத்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டா அவ்வளவுதான் எள்ளு பூர்ணம் தயார். நான் இன்னைக்கு 1 கப்பு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்துல 1/2 கப் தண்ணி, 1 சிட்டிகை உப்பு, 2 தேக்கரண்டி நெய்யோ தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் அடுப்ப சிம்ல வச்சுட்டு இடியாப்ப மாவை சேர்த்து 1 நிமிஷம் கைவிடாம கிளறுங்க. வரமாவு எதுவும் இல்லாத மாதிரி எல்லா மாவும் ஈரமா இருக்கணும். இப்ப இது மூடி வச்சு 2 நிமிஷம் சிம்லயே வேகட்டும். இப்ப அடுப்ப அமர்த்திட்டு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு டம்ளருக்கு கீழே நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு அரை நிமிஷத்துக்கு மாவை நல்லா அழுத்தி விடுங்க. ஈர கையில எல்லா மாவையும் ஒண்ணு சேர்த்துட்டு உடனே ஒரு தட்டுக்கு மாத்திடுங்க. எண்ணெய் தடவின கையில 7-8 நிமிஷம் மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. விரிசல் இல்லாத கையில ஒட்டாத மாவு தயார். கொஞ்சம் மாவை எடுத்து கையில நல்லா உருண்டையா உருட்டிக்கோங்க. கொழுக்கட்டை அச்சு இருந்துச்சுன்னா அச்சுல எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க. இந்த உருண்டைய அச்சுல வச்சு அழுத்தி சொப்பு செஞ்சு எடுத்துக்கோங்க. ஈஸி மோதக்ல இருந்து எனக்கு இந்த கொழுக்கட்டை அச்சா அனுப்பிச்சாங்க. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். இதுல சொப்பு செய்யறது ரொம்பவே ஈஸியா இருந்தது. இந்த சொப்புக்குள்ள நம்ம செஞ்சு வச்ச எள்ளு பூர்ணத்தை வச்சு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அழுத்துனீங்கன்னா மூடிடும். அதிகமா இருக்க மாவை கிள்ளி எடுத்துட்டீங்கன்னா மோதகம் அழகா வந்துடும். சும்மா ஓரங்களை சேர்த்து விட்டுட்டு சிப்பி மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இட்லி தட்டுல தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கொழுக்கட்டை தட்டை வச்சு மூடி வேக விட்டுருங்க. 8 நிமிஷத்துல கொழுக்கட்டை தயார். 5 நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறம் தட்டுல இருந்து எடுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமா இருக்கும்.